பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை நாட்டின் பாரம்பரியமாக போற்றி வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. ராணிப்பேட்டை அருகே தக்கோலத்தில் நடைபெற்ற CISF 56வது ஆண்டு விழா. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித் ஷா வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும். தேர்தலை செல்லாது என அறிவிக்க கோரி அதே தொகுதியில் போட்டியிட்ட ML ரவி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திமுக MP ஜெகத் ரட்சகனுடைய மதுபான நிறுவன அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. அவர் தொடர்புடைய பிற இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல். தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் 2வது நாளாக சோதனை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல். கோவை, விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள மதுபான ஆலைகளில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சென்னை மண்ணடியில் உள்ள SDPI கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனை நிறைவு. தேனாம்பேட்டையில் நடந்து வந்த மின் வாரியத்துறை அதிகாரி வீட்டிலும் சோதனை நிறைவு பெற்றதாக தகவல். தமிழ்நாடு மொழிக் கொள்கை என்ன என்பதில் தெளிவாக இருப்பதாக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல். மாநில உரிமைகளை மதிக்காமல் கல்வி நிதி தர மாட்டோம் என மத்திய அரசு வீண் பிடிவாதம் பிடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஹிந்தியை நாட்டின் ஆட்சி மொழியாக்கும் முயற்சிதான் ஹிந்தி திணிப்பு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் ஒரு மொழியை படிக்கலாம் என்று பாஜக அரசு பசப்புகிறது எனவும் விமர்சனம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார்சத்திரம் சாம்சங் ஆலையை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஊழியர்கள் 23 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதால் போலீசார் குவிப்பு, பதற்றமான சூழல். மத்திய அரசின் உயர்கல்வி சேர்க்கையில் பின்தங்கியது தமிழ்நாடு. தமிழக மாணவர்களின் சேர்க்கை 2.98% உள்ளதாக புள்ளி விவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. கிராம் 8030 ரூபாய்க்கும் சவரன் 64,240 ரூபாய்க்கும் விற்பனை. கொடநாடு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியான வீரபெருமாளுக்கு சம்மன். வருகிற 11ஆம் தேதி நேரில் ஆஜராக CBCID போலீசார் உத்தரவு. கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை பார்வையிட அனுமதி. வனத்துறை மீண்டும் அனுமதி வழங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.
கரூர் மாவட்டத்தில் பால் பண்ணை உரிமையாளரை காரில் கடத்த முயற்சி. கத்தி கூச்சலிட்ட நிலையில் மர்ம நபர்கள் அவரை விட்டுச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தான் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என பாடகி கல்பனா வீடியோ வெளியீடு. தூக்கமின்மை காரணமாக தூக்க மாத்திரைகள் உட்கொண்டதாகவும் விளக்கம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்ல. அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். புதுச்சேரியில் நடிகர் விஜய் சேதுபதி தற்காப்புகளை கற்றுக்கொள்ளும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். (2008) மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்த தடை கோரிய மனுவை நிராகரித்து அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி. கனடா மெக்சிகோ மீதான 25% இறக்குமதி வரிக்கு அமெரிக்கா இடைக்கால தடை. இரு நாடுகளும் அதீத பதில் வரி விதிப்பை அறிவித்த நிலையில் நடவடிக்கை. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் திரைப்படம். படத்தின் இசையமைப்பு பணிகளை தொடங்கிவிட்டதாக இசையமைப்பாளர் JV பிரகாஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.